உங்க கஸ்டமர் போய் நீங்க நேர்ல என்னைக்காவது மீட் பண்ணும்போதோ, ஆர் எல்ஸ் நீங்க எங்கேயாவது வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னாலுமே, பில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் இப்பல்லாம் WhatsAppல ஷேர் பண்றேன்பாங்க. மெயில்ல உங்களுக்கு ஷேர் வந்திருக்கும். ஆர் எல்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் அவங்க எடுத்து வச்சு உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. ஸோ, அத வந்து எல்லாமே நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சு, சிஸ்டம் வந்து நம்ம ஆஃபீஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து என்ட்ரிஸே போடுவோம். அந்த எல்லா பில்ஸையும் ஓப்பன் பண்ணி பார்த்து, என்ன கஸ்டமர், எவ்வளோ ஐட்டம்ஸு, எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறது பார்த்து பார்த்து நம்ம மேனுவலா உட்காந்து ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் நம்ம என்ட்ரி போடுற மாரி இருக்கும். ஸோ, நம்ம போட்டுட்டு இருக்கும்போதே நமக்கே யோசிக்க தோணும், ச்சே இதெல்லாமே பிடிஎஃபாவும் என் கையில இருக்கு. பிரிண்ட் அவுட்டாவே கையில இருக்கு. இத ஏன் நான் மேனுவலா ஒரு என்ட்ரி போடணும்? இத ஸ்கேன் பண்ணாவோ, இல்ல ஜஸ்ட் ஒரு இம்போர்ட்டோ பண்ணி ஒரு என்ட்ரி நம்மளால கிரியேட் பண்ண முடியாதா? அப்படின்னு நம்ம திங்க் பண்ணியிருப்போம். ஸோ, அந்த திங்கிங்க்கு ஒரு சொல்யூஷன் வந்து வந்திருக்கு. நம்மளோட Tally Prime 7.1ல வந்து மேஜர் ஃபீச்சர்ஸா வந்து இந்த டாக்ஸ் பை எரா அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ, அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்க கையில ஒரு பிடிஎஃப் இருக்கு. இல்ல நீங்க எக்ஸல் ஃபார்மேட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு பில் நீங்க வச்சிருக்கீங்கன்னா, அத வந்து நீங்க ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணியே உங்களோட Tallyல சிங்க் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நீங்க என்ன வவுச்சர் டைப்ல செட் பண்ணி அத ஒரு என்ட்ரியா மேக் பண்ணணுமோ, அத வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ, இது எப்படி கான்ஃபிக் பண்றது அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ, இதோட யூசஸ் வந்து நான் சொல்லிர்றேன். என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்வாய்ஸஸ் எல்லாமே நீங்க ப்ராசஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு பிடிஎஃப் உங்க கையில இருக்கு அப்படின்னா, அத வந்து ஜஸ்ட் Tallyல நீங்க இம்போர்ட் பண்ணாலே இம்போர்ட் ஆகும். நீங்க அது உள்ள போய் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் சேவ் மட்டும் பண்ணா போதும். இன்வாய்ஸஸ் மட்டும் கிடையாது. இந்த டாக்ஸ் பை எரால 9 வவுச்சர்ஸ் டைப் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் என்னன்னா, பர்ச்சேஸ், சேல்ஸ், பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர், டெலிவரி நோட், ரெசிப்ட் நோட், கிரெடிட் நோட், டெபிட் நோட் அண்ட் ஜர்னல் வவுச்சர்ஸ். ஸோ, இந்த 9 வவுச்சர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரிஸை வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஷின் வரும், நான் வந்து அக்கௌண்டிங் மோடில் போடுவேன், நான் வந்து ஐட்டம் வைஸ் ஐட்டம் மோடில் நான் போடுவேன் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். அதுக்குமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன மோட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மோடில் உங்களுக்கு உள்ளே இம்போர்ட் ஆகும். இத வந்து நீங்க ஃபோன்லயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணி. அதே சமயம் உங்ககிட்ட சிஸ்டத்துல நாங்க பிடிஎஃப்பா எனக்கு மெயில் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலுமே, அத வந்து நீங்க உள்ள இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ, பிடிஎஃப் அண்ட் ஜேபிஜி ஃபார்மேட், அப்புறமா ஜேபிஜி அண்ட் ஜிப் ஃபைல் இந்த ஃபார்மேட் எல்லாமே வந்து நமக்கு யூஸ் ஆகும். இது எல்லாமே வந்து நம்ம டாக்ஸ் பை ஏரா வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதனால என்னென்ன யூசஸ் அப்படின்னா, இந்த இன்வாய்ஸஸ் வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணும்போது சில ஐட்டம்ஸ் வந்து அவங்க வேற நேம்ல செட் பண்ணியிருப்பாங்க. நான் வேற நேம்ல செட் பண்ணியிருப்பேன். அதையெல்லாம் எப்படி என்னால மாத்த முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா மாத்திக்கலாம் நீங்க. நீங்க வந்து புதுசா அந்த ஸ்டாக் ஐட்டத்த வந்து நான் இப்ப தான் புதுசாவே என்ட்ரி வைக்கிறேன் அப்படின்னா, நீங்க அத அப்படியே வச்சு நீங்க ஒரு என்ட்ரி ஒரு ஸ்டாக் ஐட்டத்த சேவும் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் எனக்கு வந்து நான் ஆல்ரெடி இந்த ஸ்டாக் ஐட்டம் நான் என்னோட Tallyல வேற நேம்ல வச்சிருக்கேன் அப்படின்னாலும், நீங்க வந்து மேப்பிங்கும் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸும் இருக்கு. அதுக்கப்புறமா பல்க்கா நீங்க பண்ணிக்கலாம். ஒரு பல்க்கா என்கிட்ட வந்து ஒரு 50 இருக்கு, ஒரு 100 பில்ஸ் இருக்கு அப்படின்னா, அத வந்து நீங்க பல்க்காவும் இம்போர்ட் பண்ணி, நீங்க அ என்னென்ன மேப்பிங்ஸ் பண்ணணுமோ பண்ணி ஜஸ்ட் நீங்க என்ட்ரிய பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இது எல்லாமே அதோட யூசஸ் தான். இத எப்படி கான்ஃபிக் பண்றது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து குரோம் ஓப்பன் பண்ணிக்கணும். குரோம் ஓப்பன் பண்ணதுல வந்து நான் இங்க வந்து டைப் பண்ணிக்கிறேன். Tally டாக்ஸ் பை எரா அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ, இதில Tally எரா தாட்ஃபுல் பில்டுன்னு இருக்கு இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் லிங்க்கை வந்து நான் டச் பண்ணிக்கிறேன். இதில வந்து நீங்க கீழ ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதில வந்து உங்களுக்கு நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, Tally சீரியல் நம்பர்லாம் கேட்கும். இந்த இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்டேட் பண்ணா தான் உங்களுக்கு Tallyலயுமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களோட கம்பெனி நேம் ஆர் உங்களோட பர்சனல் நேம் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர்டு ஃபோன் நம்பர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம டேலி லைசன்ஸ் வாங்கும்போது நம்ம என்ன மெயில் ஐடி, என்ன ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கோமோ அதுதான் கொடுக்கணும். மெயில் ஐடியும் சேம் அதுதான் கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே கீழே வந்து டேலி சீரியல் நம்பர் நம்மளோடது இருக்கும். ஸோ, அந்த டேலி சீரியல் நம்பரை போட்டு இந்த இடத்துல சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அத வந்து போட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம்.
இங்க சீரியல் நம்பர் எங்கன்னு தெரியல அப்படின்னா, உங்களுக்கு டேலி பிரைம் ஓப்பன் பண்ணி மேல கோல்டுன்னு இருக்குது இல்லையா? அது கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சீரியல் நம்பர் வந்து இங்க வியூ ஆகும். ஸோ, இந்த சீரியல் நம்பர இங்க நீங்க குடுத்துட்டு, சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சைட்ல காட்டுது பார்த்தீங்களா? அத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அது கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு அதாவது மேல நம்ம என்ன மொபைல் நம்பர் குடுத்துருக்கோமோ, அந்த மொபைல் நம்பருக்கு வந்து உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ ஓடிபி குடுத்தோனே உங்களுக்கு வெரிஃபை ஆயிட்டு, இந்த மாரி டேலி எரா ஃபார் பிசினஸ் வந்து உங்களோட லைசென்ஸ்ல அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு காட்டும். இது பண்ணதுக்கு அப்புறமா, போர்ட்டல நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா, நம்மளோட டேலில நம்ம லைசென்ஸ வந்து அப்டேட் பண்ணணும். அது எங்க எங்க போய் பண்ணலாம்னா, மேல லைசென்ஸ் அந்த கோல்டு இருக்கு பார்த்தீங்களா? அது கிளிக் பண்ணிட்டு, உங்களுக்கு அப்டேட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்டேட் லைசென்ஸ் கேட்கும். அதாவது நம்ம லைசென்ஸ்ல என்ன மெயில் ஐடி இருக்கோ, அந்த மெயில் ஐடி நம்ம இங்க டைப் பண்ணிட்டு, அப்புறம் டேலி நெட் பாஸ்வேர்டு கொடுக்கணும். டேலி நெட் பாஸ்வேர்டுங்கிறது வந்து மெயில் ஐடியோட பாஸ்வேர்ட் கிடையாது. நம்ம லைசென்ஸ்க்குன்னு சொல்லிட்டு இந்த மெயில் ஐடிக்கு இந்த பாஸ்வேர்டுன்னு சொல்லி லைசென்ஸ்க்கு செட் பண்ணியிருப்போம். அந்த மெயில் ஐடி தான் நம்ம வந்து போடணும். அது போட்டா தான் உங்களுக்கு லைசென்ஸ் அப்டேட் ஆகும். இந்த மாரி லைசென்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்ததுக்கப்புறமா டேலி வந்து க்ளோஸ் ஆயி ஓப்பன் ஆகும். அப்ப தான் ரெஃப்ரெஷ் ஆயி உங்களுக்கு அந்த டேலி டாக்ஸ் பேயராங்கிறது வந்து உங்களுக்கு லைசென்ஸ்ல அப்டேட் ஆகும். ஸோ நம்ம டேலில டாக்ஸ்பேயரா லாகின் ஆயிடுச்சான்னு பார்க்கறக்கு மேலே F1 கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து உங்களுக்கு டேலி பிளக்கின்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து நீங்க கிளிக் பண்ணணும். இத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு டேலி டாக்ஸ் பை எரா அப்படிங்கிறது அப்டேட் ஆன மாரி இங்க காட்டும். லோடட் அப்படின்னு சொல்லி காட்டும். இங்க டேலி ஐராவேஷன் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து இப்ப லோட் ஆயிருக்கு. அப்பன்னா நமக்கு டேலி லைசென்ஸ்ல அங்க போர்ட்டல்ல அப்டேட் பண்ணதும், இங்க நம்ம லைசென்ஸ் அப்டேட் பண்ணதும் நமக்கு வந்து கரெக்ட்டா கான்ஃபிக் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு மேல கம்பெனிங்கிறது கிளிக் பண்ணிட்டு, கீழ வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஆகுது இல்லையா? அந்த ஆப்ஷன வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கணும். இது வந்து என்ன காட்டும்னா, நம்ம ஃபோன் நம்பர வந்து போட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணணும் நம்மளோட டேலில. இப்ப டாக்ஸ் பை எராங்கிறது உங்களுக்கு லோட் ஆயிருக்கும் டேலில. இத வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த செக்யூரிட்டி கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க வந்து மொபைல் நம்பர் ஃபார் டேலி எரா ஆக்சஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்து உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் வந்து குடுக்கணும். அதாவது இப்போ ஓனர் இருக்காங்கன்னா, அவங்களுடைய மொபைல் நம்பர். எது வந்து அ லாகின் பண்ணுவாங்களோ, அந்த மொபைல் நம்பர் வந்து நீங்க கொடுக்கணும். இதுல வந்து ஒரு மொபைல் நம்பர் மட்டும் தான் கொடுக்க முடியும். 2 மொபைல் நம்பர்ஸ் உங்களால கொடுக்க முடியாது. இதுல குடுத்துட்டு இத வந்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம், இப்போ நம்ம வந்து ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களோட யூசர் நேம்ல போய் ஆக்டிவேட் பண்ணணும். டேலி வந்து இந்த டேலியர ஃபோன்ல நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல இந்த கம்பெனின்னு இருக்கு இல்லையா? இந்த கம்பெனிய வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு கீழ யூசர் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் இதில வந்து போயிட்டீங்க அப்படின்னா, நீங்க எத்தனை யூசர்ஸ் வச்சிருக்கீங்களோ, அத்தனை யூசர்ஸோட நேம்ஸ் உங்களுக்கு எடுத்துட்டு வந்துரும். ஸோ, அதில வந்து இங்க அப்டேட் ஆக்சஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதுக்கு கீழ வந்து நீங்க எஸ் குடுக்கணும். எஸ் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஃபோன் நம்பர் குடுக்கறக்கு உள்ள வந்து லாகின் ஆகும். ஸோ, அலோ டேலியரா ஆக்சஸ்க்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எஸ் குடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் வந்து குடுக்கணும். இது என்ன மொபைல் நம்பர்னா, இப்போ உங்களோட ஒர்க்கர்ஸே வந்து வெளிய போறாங்க. வெளிய போகும்போது, அவங்க வந்து அந்த பில்ல வந்து ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணுவாங்க. இல்ல ஓனர் நீங்களே வந்து நானே ஸ்கேன் தான் பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு யூசர் நேம் நீங்க ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாரி நீங்க எந்த மொபைல் நம்பர் வச்சு யூஸ் பண்ண போறீங்களோ, அந்த மொபைல் நம்பர வந்து நீங்க இதில குடுக்கணும். ஸோ சேம் வந்து நீங்க அட்மினுக்கு ஒரு ஒரு மொபைல் நம்பர் குடுத்தோம் பார்த்தீங்களா? அத வந்து குடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்காது. இந்த மாரி உங்களுக்கு எரர் வந்து காட்டும். ஸோ நீங்க டிஃபரண்டான மொபைல் நம்பர் தான் குடுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட்டு அந்த செக்யூரிட்டில குடுத்த மொபைல் நம்பர் வந்து எதுக்குன்னா, அது வந்து அட்மினுடைய மொபைல் நம்பர், ஓனருடைய மொபைல் நம்பர். கீழ இங்கலாம் இருக்க வந்து என்னன்னா, யாரெல்லாம் ஃபோன்ல அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்களோ, அந்த மொபைல் நம்பர்ஸ் வந்து நீங்க குடுத்துக்கலாம். நம்பர் குடுத்து நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல வந்து எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும், இந்த டாக்ஸ் பையராக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், அப்புறம் எப்படி நம்ம டேலில இந்த மாரி லாகின் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் ஃபோன்ல எப்படி நீங்க யூஸ் பண்ணணும், அப்புறம் டேலிலயே வந்து நீங்க எப்படி மேப்பிங் பண்ணி எப்படி இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.